நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதுமில்லை. Objection, my lord. உரிமைதானே வெல்லும், நீதியின் பின்னே உங்கள் நீதி செல்லும். வாதம் சொல்லி தந்த எனக்கு வதமும் செய்ய தெரியும். பிடிவாதம் உன்னை கொல்லும், முன்னே பிழைத்துக் கொள்ள. அர்ஜுன், ஐபிசி அத்துப்படி பொய் சொல்வதில் PhD. ஓட்ட மேல ஓட்ட ஓ சட்டத்துல போட்ட. நீ சொல்லும் அந்த உண்மை இப்போ எங்க இருக்கு காட்ட. நீதி பின்னே போனா நீ நாதி அத்து போவ. தேதி குறைச்சுக்க, என் கையில தாண்டா நீ சாவ. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் காதல் பிடிபடும் சிறை. காத்திருப்பேன் நீ வரும் வரை, வருவாயா? பாசம் அது எதுவரை, பகை தோன்றும் நிலை வரும் வரை. பழி தீர்க்க நீ மறுமுறை எழுவாயா? தர்ம யுத்தம் ஆகஸ்ட் 6 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, என் காலில் விழுவதா? நீ அந்தண பெண், உனக்கு இது உகந்ததாகாது. தாம் எமக்கு நாட்டியமும் இசையும் பயில்வித்தவராவீர்கள். தாங்கள் என் குரு அல்லவா? குருவின் ஸ்தானம் அனைத்திலும் உயர்ந்தது. விவாகம் ஒரு பிணைப்பு. இந்த மாதங்கியை எதுவும் பிணைக்க இயலாது. எனினும் விவாகம் புரிந்திருந்தால் உன்னை போன்ற ஒரு புதல்வியை ஈன்றெடுத்திருப்பேன் என்ற எண்ணம் எழுகிறது. இந்த பிணைப்பில் நான் எத்துணை பிறவிகள் எடுத்தாலும் ஈடுபட்டிருக்க தயார். இப்பொழுது நான் தமது புதல்வி தானே. சொந்தங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. எனினும் நம் உறவு அதையும் கடந்ததானது. பாருங்கள், மாதாவை காணலாம். சதி, காதல் குறித்து உன்னிடம் நான் உரைத்தது வேடிக்கை பேச்சிற்கே ஏன் வாட்டமடைகிறாய்? செல்வோம். பார்த்தாயா, ஒரு சேர மூவரும் வந்திருக்கிறார்கள். அதுவும் வெற்று கால்களுடன். ஒருவேளை இந்த நந்தி இவர்களை அந்த சமாச்சாரத்திற்காக அழைத்திருப்பாரோ என்னவோ. அந்த சமாச்சாரம் என்றால் மகாதேவருக்கு மனமுடிப்பதா? பணிகிறேன். தம் மூவரையும் ஒரு சேர காண்பது பெரும் பேறு. இச்சமயம் தாம் ஏதோ ஒரு நற்செய்தியோடு கைலாயம் வந்திருப்பதாக இந்த அடியவனுக்கு தோன்றுகிறது. ஆம் நந்தி, செய்தி சுபமானதுதான். செவிமடுத்தால் நீயும் பேரானந்தம் கொள்வாய். கூறுங்கள் மகரிஷி. ஈசனுக்கு அழைப்போடு வந்துள்ளேன். தாம் அறியாதது ஏதுமல்ல. ஐயன் எவ்வித அழைப்பையும் ஏற்பது வழக்கமல்லவே. நன்கு அறிவோம். எனினும் ஒன்றிணைந்து வர காரணம் அழைப்பை ஏற்கும்படி அவரை வேண்டத்தான். ஏனெனில் இவ்வழைப்பு பிரஜாபதி தக்ஷன் விடுத்தது. மகாராஜா தக்ஷர் மகாசபை ஆலோசனையை கூட்ட நிர்ணயித்திருக்கிறார். அவ்வாலோசனையில் ஈசனின் பங்கேற்பையும் விரும்புகிறார். உண்மையாகவா? எனில் பிரஜாபதி ஈசனுடன் சமாதான உறவை நாடுவதாக அர்த்தம் செய்து கொள்வது உகந்ததா? ஈசனை தரிசிக்க அனுமதி இல்லையா? இல்லாமல் என்ன? உடன் சென்று தம் மூவரின் வருகையை அவருக்கு அறிவிக்கிறேன்.
விழா துவங்க இருக்கும் நேரம் இது. வண்ணங்களின் விழா. ஆனால் நீயோ நிறமிழந்த முகத்துடன் அமர்ந்திருக்கிறாயே, ஏன்? என் வதனம் பொலிவாக காரணமே இல்லையே. விவாகம் முதல் இன்று வரை என் மணாளர் ரோகிணியோடு தானே விழாக்களை கொண்டாடியுள்ளார். அப்படி இருக்க இந்த வசந்த விழா மாத்திரம் மாறுபடுமா? சந்திரன் அவர்களுக்கு இன்று வரை ரோகிணியிடம்தான் அக்கறை. புருஷர்கள் என்றும் அப்படித்தான். அவர்கள் பேராசையை நிராசையாக்க வேண்டும். அதற்கு சிறிது பிணக்கம் வேண்டும். நாடகமும் தேவை. பொய்யில் ஒரு கவளம், சதியில் ஒரு பிடி. கொஞ்சம் அலங்காரம், கொஞ்சம் வார்த்தையும் அவசியம். என்றும் ஆண்களை பொறுத்தமட்டில் ஸ்திரீகள் அவர்கள் ஆண்மையின் ஆற்றலுக்கான அடையாளம் என்றுதான் கருதுகிறார்கள். பெண்ணிடம் இன்பத்தை மாத்திரம் நாடுகிறான், அதிலும் ஆளுமைதான். ஆக சோகம் கொள்வதினால் லாபம் ஏதும் இல்லை. நேரம்தான் வீணாகும். போதும் போதும். பாதம் பதித்ததும் பாடமா? உன்னை வரவேற்க எனக்கு வாய்ப்பளிக்க மாட்டாயா? வா, இந்தா புது வண்ணத்தால் விழாவிற்கு மெருகேற்று. என் உள்ளத்திலும் அவ்வெண்ணமே உள்ளது. இத்தனை காலமாக ஒரே வண்ணங்களைக் கண்டு உங்கள் கண்கள் அயரவில்லையா? இந்த வசந்த விழாவினில் ஏதேனும் புதுமை அவசியம்தான் இல்லையா சதி? என்ன? சரி. எனில் உருவாக்குவோம் ஒரு காதல் வண்ணம். காதல் வண்ணமா? அது எவ்வகை வண்ணம்? காண விருப்பமா? நிச்சயம். சதி, என்னுடன் நீயும் வருவாயா? வண்ண மேலாளர் இல்லம் செல்வோம். காதல் வண்ணத்தை உருவாக்கி தரவும் கேட்போம். அவசியம் செல்வோம். எத்தனை புத்திமதிகள் கூறினாலும் அதை மதியில் நிறுத்த மாட்டாயா? அந்த சரபேஸ்வரன் உன்னை தன் சதிக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார். ஏன் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறாய் சதி? நிகழ்பவை அனைத்தும் ஒரு சதியின் அங்கம். நம் தந்தைக்கு எதிரான அதர்ம போரில் ஆயுதமாக்குகிறார். உள்ளம் தம்மை கவர்ந்தவரை நாடுகிறதா? ஏன் இந்த வேடிக்கை பேச்சு? அவ்வாறு ஏதும் இல்லை. கூற விருப்பமில்லையா? யார் அவர்? எவர்? அவர்தான் உன் விழிகளில் ஒளியாக தெரிபவர், உனது வார்த்தைகளில் ஒலியாக தொனிப்பவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவரது பெயர்தான் உனது அதரங்களிலிருந்து ஏனோ வெளிவர மறுக்கிறது. அவர்தான் உனது இதயம் வென்றவர். நந்தவனத்தில் உன்னிடம் பொய்யுரைத்தேன். உன்னை வேடிக்கை செய்யவில்லை. உண்மையில் காதல் வயப்பட்டிருக்கிறாய். தாங்கள் கூறும் காதலின் பொருள்தான் என்ன? அர்த்தம் யாது? காதலுக்கு அடிப்படைதான் என்ன? காதலுக்கு அடிப்படையை உணர்ந்தவர் எவ்வுலகிலும் இல்லை. எனினும் காதல் ஏற்பட்டால் இதயம்தான் அதை முதலில் அறிகிறது. அதுதான் காதல் எனில் நான் என் தந்தையை, தாயை, என் சகோதரிகளையும் தான் காதலிக்கிறேன். அறியாதவளாக அரிதாரம் வேண்டாம். நான் கூறுவது அக்காதலை அல்ல. கட்டிளம் காளையோடு கொள்ளும் காதல். இல்லை மாதங்கி,
நான் புதிர்களில் அத்தகைய வல்லவள் அல்ல. தாம் கூறும் காதலிலும் நான் கூறும் காதலிலும் அப்படி என்ன வேறுபாடுகள் உள்ளன? வேறுபாடு உண்டு சத்தி. நீ குறிப்பிட்ட அந்த காதலில் எல்லைகள் இதயத்திலிருந்து விரிந்து உணர்வுகளோடு முடிவடைந்து விடுகின்றன. எனினும் நான் குறிப்பிடும் காதலானது மனதில் நின்று பெருகத் துவங்கி சரீரத்தையும் கடக்கக்கூடியது. அதுவே உன் சிந்தனைக்கு, உனது பெண்மைக்கு புதியதொரு வாழ்விற்கு அஸ்திவாரம் அமைக்கும். நான் கூறும் காதல் விளங்கியதா? அதை நீ ஏற்றாலும் மறுத்தாலும் என்றேனும் உன் ஆழ் மனது அதை ஏற்கும் கட்டாயத்திற்கு உன்னை உள்ளாக்கும். அதன் பின் வினாக்களும் எழாது, ஐயங்களும் இருக்காது. வினாக்களுக்கு விடைகளும் ஐயங்களுக்கு தீர்வுகளுமே தென்படும். உணர்ச்சிகளோடு உன்னால் இயன்ற மட்டும் நீ போரிடு. எனினும் இந்த போரில் தோல்வி அடைவது உறுதி. நீ அதை ஏற்பதும் உறுதி. உன் விழிகளை மூடிக்கொள். சற்று நான் கூறுவது போல் செய். உள்ளதை உள்ளபடி கூறு. விழிக்குள் தெரிவது யார்? எவரின் பிரதிபிம்பம் பிரம்மாண்டமாய் எழுகிறது? எவரும் இல்லை. எவ்வுருவமும் இல்லை. எவரிடமும் எனக்கு காதல் இல்லை. என் இதயத்தில் யாருக்கும் இடமில்லை. देव देव महादेव शिवा, देव देव महादेव शिवा, देव देव महादेव शिवा, देव शिवा। நேர்ந்ததென்ன ததீசி? விழிகளில் ஏன் இந்த அருவி? தம் தரிசனம் கிட்டியதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி பிரவாகம் தண்ணீராக விழிகளில் ஊற்றெடுக்கிறது பிரபு. அது மட்டுமன்றி தற்போது கிட்டிய இந்த தரிசனமானது மீண்டும் கிடைக்கும் காலம் எதுவென்று வேதனையும் எழுகிறது. என் மீது கொண்ட அன்பானது தம்மை வருத்தும் பிணைப்பானதா? இந்த ஒரு பிணைப்பிற்காகத்தானே சிருஷ்டியின் அனைத்து துணைகளிலிருந்தும் இணைப்பை நான் துண்டித்துக் கொண்டேன் பிரபு. இனி இந்த பிணைப்பினையும் துறப்பதா? சப்த ரிஷிகள் மூவரும் ஒன்றிணைந்து வர காரணம்? மகாதேவா, பிரஜாபதி தக்ஷன் மகாசபை ஆலோசனைக்கு தமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பிரபு, தாங்கள் பங்கேற்பீர்களா? இந்நிகழ்வு இதுவே முதன்முறை பிரபு. பிரஜாபதி தக்ஷன் சமாதானத்திற்கு உடன்பட அழைக்கிறார், ஒற்றுமைக்கு அடிகோலுகிறார். தேவர்களை அழைப்பது விந்தையல்ல. அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். மகாசபை ஆலோசனை. திட்டங்கள் முன்மொழியப்படும்,
விவாதிக்கப்படும், விதிகள் இயற்றப்படும் களம். அவ்விதிகளே சிருஷ்டியை இயக்கும் சூட்சமங்கள். அதுவே தேவாசுர யுத்தம் நிகழ காரணமாகின்றன. அந்த யுத்தத்தில் பெரும் சேதமடைவதோ இயற்கைதான். மண்ணிலம், கானகம், அதில் வாழும் ஜீவன்கள், இதனால் அநேக உயிர்கள் அழிகின்றன. பின் மீண்டும் ஒரு மகாசபை ஆலோசனை கூடுகிறது, அமைதி காண்பதற்காக. பாரபட்சமே நீக்கப்பட்டால் தீர்வு காணும் அவசியமே நேராது. உடன்பாடுகளுக்கு தேவை இருக்காது. அக்கிரம தீர்ப்பு, பின்னர் தீர்வு. இத்தகு நீதிக்கு என் நெறியில் இடமில்லை. பிரபு, தமது பங்கேற்பினால் இந்த நிலை மாறுபடலாம். அமைதிக்கும் ஒற்றுமைக்குமான இம்முயற்சியில் தமது ஈடுபாடும் இருப்பின் வெற்றியடையும் என்பதில் அணுவளவும் ஐயமில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமைதியும் ஒற்றுமையும் தழைத்தோங்க மகாசபை ஆலோசனையின் அவசியம் தேவையில்லை. இனி அவசியம் நிகழ வேண்டியது யாதெனில், தமது தன்னலம், தமது அகங்காரம், தமது பேராசைகளை ஒரு சிலர் கட்டுப்படுத்த வேண்டியதுதான். அவைகள் அழிதல் அவசியம். அவ்வாறு நிகழ சாத்தியம் இருந்திருப்பின் இந்த சிருஷ்டியே சிவமயமாகி இருக்காதா? பிற காரணங்களை எண்ண வேண்டாம். அடியவன் ஒரு காரணம் உரைக்கிறேன். தாம் மகாசபையாலோசனையில் பங்கேற்பது பல மகத்துவ முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம். தாம் இந்த அழைப்பினை எங்களது பிரார்த்தனைகளாக தயை கூர்ந்து ஏற்க வேண்டுகிறேன். அழைப்பை அவசியம் ஏற்பீர்கள் என வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அடியவனின் வாக்கை காக்க வேண்டுகிறேன். ஆகட்டும், இட்ட அழைப்பினை தட்டாமல் ஏற்கிறேன். பெரும் பேறு பெற்றோம் பிரபு, பாக்கியம் செய்திருக்கிறோம். எனினும் நிபந்தனை ஒன்றுள்ளது.